இன்றைக்கு சட்டமன்றம் முடிவுற்ற பிறகு மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேட்டி கொடுத்த போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு புதிய பேருந்துகள் வாங்கப்படவில்லை என்றும் பழைய பேருந்துகளைத்தான் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார். அவருக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்வது, புதிய பேருந்துகள் வாங்கப்பட்ட காரணத்தினால்தான் ஜனவரி 20ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 100 புதிய பேருந்துகளை இயக்கி வைத்தார்கள். அவர்கள் அந்த 100 புதிய பேருந்துகளை இயக்கி துவக்கி வைத்த பிறகு அதற்கு பிறகாக 91 பேருந்துகள் ஓட்டத்திற்கு வந்திருக்கிறது. எனவே 191 பேருந்துகள் இப்பொழுது புதிய பேருந்துகள் ஓட்டத்திற்கு வந்திருக்கிறது. அதில் இன்னும் மிக தெளிவான கணக்காக சொல்ல வேண்டும் என்றால், விழுப்புரம் போக்குவரத்து கழகத்திற்கு 60 பேருந்துகளும், கோயம்புத்தூர் போக்குவரத்து கழகத்திற்கு 75 பேருந்துகளும், கும்பகோணம் போக்குவரத்து கழகத்திற்கு 30 பேருந்துகளும், மதுரை போக்குவரத்து கழகத்திற்கு 15 பேருந்துகளும், திருநெல்வேலி போக்குவரத்துக்கு 10 பேருந்துகளும் என இந்த 191 பேருந்துகள் இப்பொழுது வழித்தடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதல்லாமல் விழுப்புரம் 20 பேருந்துகள், சேலம் 10 பேருந்துகள், கும்பகோணம் 1, மதுரை 34, திருநெல்வேலி 8 என்று 73 பேருந்துகள் விரைவில் இயக்கப்பட இருக்கிறது. இதில்லாமல் மொத்தம் 4000 பேருந்துகளுக்கான வாங்குவதற்கான நடைமுறை டெண்டர் விடப்பட்டு அதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டு அந்த பேருந்துகள் எல்லாம் வர இருக்கிறது. ஆட்சி பொறுப்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்த நேரத்தில் கொரோனா உச்சத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் தொழிற்சாலைகள் இயங்கவில்லை. எனவே அப்பொழுது புதிய பேருந்துகள் வாங்குவதற்கான வாய்ப்பு இல்லை என்பது அவருக்கும் தெரியும். எனவே அந்த கொரோனா காலத்திற்கு பிறகாக புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழக அரசு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கி 2000 பேருந்துகள் வாங்குவதற்கான டெண்டர் முழுவதும் விடப்பட்டுவிட்டது. அதேபோல ஜெர்மன் வங்கியான KfW நிதி உதவியுடன் பேருந்துகள் 2000 பேருந்துகள் வாங்குவதற்கான நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு அதிலும் பாதிக்கு மேல் டெண்டர் விடப்பட்டிருக்கு. மீதி டெண்டர் நடைமுறையில் இருக்கிறது. அந்த பேருந்துகளும் வர இருக்கிறது. இதையில்லாமல் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு 100 மின்சார பேருந்துகள் வாங்குவதற்கு இப்பொழுது டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பேருந்துகள் முழுவதும் படிப்படியாக போக்குவரத்து தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து வந்து கூடு கட்டி பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. அதில் முதற்கட்டமாகத்தான் 100 பேருந்துகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். அவர் காலத்தில் ஏதோ கூடுதல் பேருந்துகள் வாங்கியதாக அவர் அறிவித்திருக்கிறார். நான் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் 2006-2011 காலத்தில் 15000 பேருந்துகளை தமிழக அரசிற்கு புதிதாக வாங்கினார்கள். அதற்கு பிறகு அதிமுக ஆட்சி அமைந்த நேரத்தில் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 10000 பேருந்துகள் வாங்கப்பட்டிருக்கிறது. 5 ஆண்டு காலத்தில் தலைவர் கலைஞருடைய காலத்தில் 15000 பேருந்து, மறைந்த ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் 10000 பேருந்துகள். இப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது வாங்கிய பேருந்துகள் வெறும் 3600. அந்த 3600 இல்லாமல் கூடுதலாக ஜெயலலிதா காலத்தில் வாங்கியது போல அவர் 10000 பேருந்து வாங்கியிருந்தால் கூட இன்றைக்கு இவ்வளவு சிரமம் இல்லை. இந்த நிலையை ஏற்படுத்தியவர் அவர். ஆனால் இதை ஏற்படுத்திவிட்டு இன்றைக்கு விமர்சனம் செய்கிறார். அவருக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்வது, நீங்கள் 5 ஆண்டு காலத்தில் வாங்கியது 3200 பேருந்துகள். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே முதலாண்டு கொரோனா வழியை கழிந்த பிறகு இந்த எஞ்சி இருக்கின்ற 1.5 ஆண்டு காலத்தில் 4000 பேருந்துகளுக்கான வாங்குவதற்கான நடைமுறைகள் இப்பொழுது கடைபிடிக்கப்பட்டு பேருந்துகள் படிப்படியாக வர இருக்கிறது. மீதி இருக்கின்ற ஆண்டுகளில் இன்னும் கூடுதலாக புதிய பேருந்துகள் வாங்குவதற்கான நடவடிக்கையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகிறார்கள். எனவே குற்றம் சாட்டுவதற்கு முன்பாக தன்னுடைய காலத்தில் என்ன நடந்தது, இப்போது என்ன நடந்திருக்கிறது என்பதை அவர் ஒரு முறை திரும்ப பார்த்துக் கொள்வது அவசியம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.